வெல்கம் டு டே 9. ஸோ நான் ஏன் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த சேனலை நான் சொன்னதே கிடையாது அவ்வளோவா. சின்ன வயசுல இருந்தே எனக்கு சேனலை ஸ்டார்ட் பண்ணுறோன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் எதை பற்றி பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் தான் மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அது ஏன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா மார்க்கஸ் ப்ரௌன்லி அந்த அன்பாக்ஸ் தெரப்பி இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு சரி நம்மளும் ஒரு டெக் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவோம். அது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக டெக் இதெல்லாம் கொடுப்பாங்க, நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம், ஃப்ரீயாக ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா ஐ ஸ்டார்டட் வாட்சிங் இந்த பெட் யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதில் எப்படின்னா இந்த மாதிரி பாண்டு வைப்பாங்க வீட்டுக்கு பின்னாடி, அவங்களே ஓனாக ரெடி பண்ணுவாங்க. அது வந்து கோழி ஃபிஷ்லாம் வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எனக்கு ஃபிஷ் மேலே பேர்ட்ஸ் மேலே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நான் அதெல்லாம் வந்து சும்மா சொல்லலை, நான் இதெல்லாம் பண்ணேன். ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேயே அன்பாக்ஸ் வீடியோ பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன வயசுலேயே அன்பாக்சிங் என் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் எங்கள் வீட்டில் பேர்ட்ஸும் இருந்துச்சு. ஸோ இந்த பெட் சேனல் தான் பார்த்துட்டு ஒரு பேர்டை வந்து நான் லிட்டலாக ஹேண்ட் டைம் பண்ணேன், என் கையில் வந்து உட்கார்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்புறமா கடைசியாக தான் vlogல வந்து vlog சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். எங்கள் அம்மா பேரை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணி குக்கிங் வீடியோஸ் போட்டு அது மானிட்டைஸே ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு ஓனா பண்ணுற அளவுக்கு தைரியம் இல்லை. அதனால நான் எங்கள் அம்மா பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பண்ணுறதுக்கு. ஸோ அதனால ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு செகண்ட் ஒரே செகண்ட். ஆனால் எனக்கு ஓனா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே இருந்துச்சு. ஆனால் நான் பண்ணவே இல்லை. ஸோ ஆனால் ஒரு யூடியூப் சேனலே மானிட்டைஸ் பண்ண தெரியுது எனக்கு. ஸோ ஓனா பண்ணாலும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இதுவும் நான் சும்மா ஆக்சுவலாக இது பண்ணியிருக்கவே மாட்டேன். நான் என் ஃப்ரெண்டு பிரவீன் வந்து ரொம்ப இது பண்றா, என்ன உனக்கு தின்னாலா நீ பண்ற, நீ ஆடு கபிலா ஆகுது ஊங்காலம் அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணி என்னை ஸ்டார்ட் பண்ண வச்சான். ஸோ அவன் இல்லைனா சேனல் கிடையாது, அதை சொல்லி ஆகணும். ஸோ தட்ஸ் ஹவ் திஸ் சேனல் காட் கிரியேட்டட். ராக்ஸ் vlogs அப்படிதான் வந்துச்சு. என் பேர் வந்து ராகுல். இப்போ உங்களுக்கு தெரியலனா என் பேர் ராகுல், ஆனா பேர் ராக்ஸ்னு வச்சிருக்கேன்னா அது இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சின்ன வயசுல வச்சா ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா சொன்னா அப்படி வந்துருச்சு. என் கேமர் டேக் எல்லாமே ராக்ஸ் தான் இருக்கும், அப்படியே பழகி போச்சு. அதனால ராக்ஸ் vlogs. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா நான் சேனல் கிரியேட் பண்ணிட்டு சும்மா விட்டுட்டேன். ஸோ அதை வந்து ஒழுங்கா திருப்பி எடுக்கணும், ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணணும் வீடியோ பண்றதுக்காக தான் இந்த 30 day சேலஞ்ச். ஓகே, so that's the history of Rocks vlogs. சரி வாங்க இன்னைக்கு நான் நெகோஷியபிள்ஸ் பண்ண போகணும். ஸோ I'm just gonna have this coffee. அதுக்கப்புறம் நான் வெளில போகிறேன். போயிட்டு வந்த அப்புறமா மோஸ்ட்டாக ஜிம்மில் ஸ்டார்ட் ஆகும் vlog. பேக் கிடச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள், வெயிட் பண்ணி. That's it for today. நான் வெளில போயிட்டு வந்துட்டு ஜிம் அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டி, that's it. இன்னைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வரப்போகிற கிளிப்பில் வந்து ஆடியோ நல்லா இல்லை. ஸோ அதனால் நான் வாய்ஸ் ஓவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதான் சொன்னேன் நான். பேக் ஒன்றும் கிடைக்கல. ஸோ இதான் இப்போதைக்கு நம்ம ஜிம் பேக்கு. இதே தான் யூஸ் பண்ணுறேன் நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் போல். அங்கே வந்து கொஞ்சம் இல்லை 7 o'clock மேலே வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான் இன்னைக்கு கிடையாது பேகு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மறந்துட்டுன்னு அதான் இப்போ வந்து நான் பைக்குக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம், நாளைக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு தான் நம்ம பேகு. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். சரி நான் வீட்டுக்கு போகிறேன், பாய். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி vlog முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறேன். Okay, see you guys on day 10. Bye bye.